அது நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடம் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட. தூங்குபவரை எழுப்பி விடலாம், தூங்குபவரை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. அருள் தரும் கங்காதீஸ்வரர் திருக்கோயிலில் மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் ஆட்சி காலத்தில்தான் இந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடந்தேறியது. இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் இதுவரையில் 19 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த திருக்கோவில் நாள்தோறும் 100 நபர்கள் பக்தர்கள் உணவருந்துகின்ற அன்னதான கூட்டத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அந்த வகையில் அன்னதான கூடம் மதிப்பு 94 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட இருக்கின்றது. 3 மாத காலத்தில் இந்த அன்னதான கூடம் பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 3452 திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. இன்றைய தினம் மாத்திரம் 32 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக வருகின்ற தை மாதத்திற்குள் 4000 திருக்கோயில்கள் குடமுழுக்கு காணப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அருள்மிகு கங்காதீஸ்வரர் திருக்கோயிலை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் இருந்த நிலுவைத் தொகை என்பது முழுமையாக வசூலிக்கப்பட்டு இன்றைக்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல சூழல் நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோயிலுக்கு தங்கத் திருத்தேர் செய்வதற்குண்டான பணிகள் தற்போது 13 லட்சம் ரூபாய் செலவில் செப்புத்தகடு பதிவிடுகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தங்கத் திருத்தேர் என்பது சுமார் 8 கோடி ரூபாய் செலவில் உபயதாரர்கள் துணையோடு இந்த திருத்தேர் அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த திருத்தேரும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு மைல்கல்லாக இந்த திருத்தேர் போற்றப்படும். சமீபத்தில் நங்கநல்லூர் ஆஞ்சநேய திருக்கோயிலுக்கு 3 கிலோ தங்கத்தை ஒரே நபர் உபயதாரராக ஏற்றுக்கொண்டு அந்த திருக்கோயிலுக்கும் 8 கிலோ எடையுள்ள தங்கத்தால் திருத்தேர் செய்யப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓடாத திருத்தேர்களை ஓட்டுவித்த அரசு திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு சான்றாகத்தான் பல திருக்கோயில்களில் ஓடாமல் இருந்த திருத்தேர்களை ஓட்டுவித்த பெருமை கண்டதேவி திருத்தேர் 18 ஆண்டுகளாக மொழியால் மதத்தால் பிளவுபட்டிருந்த அந்த திருத்தேரை அனைத்து சமூகத்தினையும் ஒரு சேர அழைத்து பேசி சுமூகமான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி, எப்படி திருவாரூர் என்றால் ஆழித்தேர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் அந்த தேர் ஓடாத இருந்த நிலையில் ஓட்டுவித்தாரோ, அதுபோல் கண்டமாதேவி திருத்தேரையும் மாண்புமிகு திராவிட மாடலுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த திருத்தேரையும் பக்தர்களுடைய அர்ப்பணிப்புக்கு விட்டார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்துவதில் எந்த தவறும் இல்லைங்கிறாரு. ஒரு திராவிட கட்சி ஆர்எஸ்எஸ் வழிநடத்துவது. அது நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடம் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட. திமுகவுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் 87% நிறைவேற்ற. தூங்குபவரை எழுப்பி விடலாம், தூங்குபவரை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. விவாதத்திற்கு துறையின் சார்பிலே இன்றைக்கு 3 IAS அதிகாரிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கின்றார். அதற்கு விரிவான விளக்கத்தை அவர்கள் அறிவிப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.